ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் இந்த தசகத்தோட 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பாசைர் பத்தம் பதகபதினா தைத்யமுச்சைரவாதீஹி. பாசைர் பத்தம் பதகபதினா दैत्यमुच्चैरवादीहि. तार्तीकं दिशममपदं किन्न विश्वेश्वरोऽसि. तार्तीकं दिशममपदं किं न विश्वेश्वरोऽसि. पादं मूर्ध्नि प्रणय भगवन् नित्यकम्पं वदन्तं. पादं मूर्ध्नि प्रणय भगवन् नित्यकम्पं वदन्तं. प्रह्लादस्तं स्वयमुपगतो मानयन् नस्तवित्वाम्. प्रह्लादस्तं स्वयमुपगतो मानयन्नस्तवित्वाम्. पाशैर्बद्धं पदगपतिना दैत्यमुच्चैरवादीः. तार्तीकं दिशममपदं किन्न विश्वेश्वरोऽसि. पाशैर्बद्धं पदगपतिना दैत्यमुच्चैरवादीः. तार्तीकं दिशममपदं किं न विश्वेश्वरोऽसि. पादं मूर्ध्नि प्रणय भगवन् नित्यकम्पं वदन्तं. प्रह्लादस्तं स्वयमुपगतो मानयन् नस्तवित्वाम्. पादं मूर्ध्नि प्रणय भगवन् नित्यकम्पं वदन्तं. प्रह्लादस्तं स्वयमुपगतो मानयन्नस्तविद्वाम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பதகபதினா பக்ஷிராஜனான கருடனால், பாசைகி வருண பாசங்களால், பத்தம் தைத்தியம் கட்டப்பட்ட அசுரனான மகாபலியிடம், மம தார்த்தீகம் பதம் திச எனது 3வது அடிக்கு இடத்தை காட்டு. விஸ்வ ஈஸ்வரக பிரபஞ்சத்துக்கே தலைவன், கிம்ன அசி அல்லவானி இதி உச்சைகி அவாதி என்று உரத்து கூறினீர்கள். பகவன் பகவானே, பாதம் திருவடியை, மூர்தனி பிரணய எனது தலை உச்சியின் மீது வையுங்கள், இது அகம்பம் என்று சிறிதும் தயக்கமில்லாமல் நடுக்கமில்லாமல், வதந்தம் தம் மொழிந்த அவனை, மானயன் கௌரவித்து கொண்டு, ஸ்வயம் உபகத தானாகவே அங்கு வந்து சேர்ந்த, பிரஹ்லாதக பலியோட பாட்டனான பிரஹ்லாதன், துவம் அஸ்தவீத்து உங்களை துதித்தார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பாசைர்பத்தம் பதகபதினா தைத்யமுச்சைரவாதீஹி. தார்த்தீகம் திசமமபதம் கிண்ண விஸ்வேஸ்வரோऽसि. பாதம் மூர்ಧ್ನಿ பிரணய பகவன் நித்யகம்பம் வதந்தம். பிரஹ்லாதஸ்தம் ஸ்வயமுபகதோ மானயன் நஸ்தவித்வாம். அப்பொழுது கருடன் பலியை பாசக்கயிறுகளால் கட்டினான். மகாபலியை பார்த்து, எனக்கு 3வது அடியை வைக்க இடம் காட்டு, நீ உலக நாயகன் இல்லையா என்று உரத்த குரலில் நீங்கள் கேட்டீர்கள். எல்லாவற்றையுமே பகவானிடம் கொடுத்த பிறகும் நடுக்கமின்றி நிலை தடுமாறாமல், பகவானே என் தலையில் அடி வையுங்கள் என்று பலி கூறினான். இதை கேட்டு அவனோட பாட்டனார், மகாபலியோட பாட்டனார் பிரகலாதர்
சந்தோஷப்பட்டு எப்படிப்பட்ட நல்லவனாக தன்னுடைய பேரன் ஆகிவிட்டான் என்று பாராட்டுவதற்காக வருகிறார். அவனை பாராட்டிட்டு பகவானையும் போற்றி துதிக்கிறார். பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம், யஸ்யாகம் அனுகிருஹ்ணாமி தஸ்ய வித்தம் ஹராமியகம். எவனுக்கு நான் அருள் புரிய விரும்புகிறேனோ அவனுடைய பொருளை நான் கவர்கிறேன். அதாவது பகவான் ஒருத்தனுக்கு கிருப்பை பண்ணணும்னா அதுக்கு தடையாக இருக்கிறது அவனுக்கு இருக்கிற மமக்கார அகங்காரம். எவ்வளவு விஷயங்கள், எத்தனை சொத்துக்கள், எதெல்லாம் செல்வங்களெல்லாம் என்னோடது அப்படின்னு நினைக்கிற மமக்காரம், என்ன மிஞ்சியவா யார் இருக்கா அப்படிங்கிற அகங்காரம். இந்த இரண்டையும் மகாபலி தேர்ந்து கவர்ந்து கொண்டு பகவான் அவனை வஞ்சிப்பது போல லீலை புரிந்தார். திருப்பாவையில் கூட ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படிங்கிறா. அதமன்கிறவன் அடுத்த வாழை கஷ்டப்படுத்தி தான் சந்தோஷப்படுறவன். மத்தியமன்கிறவன் நல்லது செய்ய மாட்டான், கெட்டது செய்ய மாட்டான், தனக்கு வேண்டியதை தான் எடுத்துவான், மற்ற வாழ்க்கை கெடுதல் பண்ண மாட்டான். உத்தமன்கிறவன் யாருன்னா தான் கஷ்டப்பட்டாலும் தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் மற்றவர்களுக்கு நல்லது செய்வான். அப்படிப்பட்ட ஓங்கி உலகளந்த உத்தமர் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. ஏன் அப்படி சொல்கிறா? பகவானை எல்லாரும் என்ன சொல்கிறா? பலியை ஏமாற்றி அவன் செல்வங்களை அபகரித்து விட்டதாக கெட்ட பெயர் வாங்கி கொண்டார் பகவான். ஆனால் அவனுக்கு அனுகிரகத்தை தான் அள்ளி அள்ளி வழங்கினார். அதனால்தான் பிரகலாதன் துதி பண்ணுறச்ச சொல்கிறார், இத்தகைய அருளை பிரம்மா அடையவில்லை, லக்ஷ்மி தேவி அடையவில்லை, ருத்ரனும் அடையவில்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த சொத்துக்களெல்லாம் அவன்கிட்டேருந்து வாங்குறாப்புல வாங்கின்ட்டு அவனுக்கு என்னென்ன அருளை பண்ணினார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம்.